அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மகாபாரதமும் ராமாயணமும் இதை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அவன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற தத்துவங்களை, எப்படி வாழ்ந்தால் நாம் நல்ல மனிதனாக இந்த உலகத்திலே வாழ முடியும் என்ற தத்துவத்தை நமக்கு அனுதினமும் போதிப்பது இந்த ராமாயணமும் மகாபாரதம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலேயும் ராமாயணமும் மகாபாரதம் நம்முடன் வந்து கொண்டே இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி இந்த மனித வாழ்க்கைக்கு மிக பொக்கிஷமானது ராமாயணமும் மகாபாரதமும். அதனால் இந்த இரண்டு காவியங்களையும் நாம் படித்து விட்டால், அதன்படி நடந்து விட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது. ராமாயணம் மகாபாரதம் இந்த இரண்டு நூல்களும் காட்டுகின்ற நெறிப்படி நாம் வாழ்ந்தால் நாம் யாருக்கும் கைகட்டி நின்று பதில் சொல்கின்ற ஒரு நிலை வராது. நம்முடைய வாழ்க்கையானது மிக 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 பிரகாசமாக இருக்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. அப்படிப்பட்ட இரண்டும் மகா பொக்கிஷங்கள் என்று சொல்லலாம். இந்துக்கள் அத்துணை பேரும் நம்முடைய குழந்தைகளுக்கு முதலிலே அவர்கள் படிக்க துவங்கும் போதே நாம் இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இந்த இரண்டு இதிகாசங்களையும் அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். அப்படி பயிற்றுவித்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி நாம் பயப்படவே வேண்டாம். எந்த விதமான பயமும் நமக்கு தேவையில்லை. காரணம், சுதாடக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, எத்தனையோ நல்ல கருத்துக்களை உள்ளடக்கியது இந்த ராமாயணம் மற்றும் மகாபாரத காவியங்கள். இல்லை, ராமாயணத்திலே நடந்த சுவையான ஒரு நிகழ்ச்சியை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். சூதாட்டத்திலே தோற்றுப்போன பாண்டவர்கள் தங்களுடைய அனைத்து செல்வங்களையும் துரியோதனனிடம் கொடுத்தார்கள். அப்போது கர்ணனை அழைத்த துரியோதனன், கர்ணா, இனி இவர்களின் அனைத்து சொத்துக்களும் நமக்கே சொந்தம். அக்னி பகவானுடைய பரிசாக அர்ஜுனன் பெற்ற காண்டீவ வில்லை இனி நீ எடுத்துக்கொள் என்றான். காண்டீவம் எவன் கையில் இருக்கின்றதோ அவனை வெற்றி தேடி வரும். ஆனால் கர்ணனோ காண்டீவத்தை வாங்க மறுத்துவிட்டான். நான் எனது வலிமையிலும் திறமையிலும் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், அவற்றை கொண்டு அர்ஜுனனை வெல்வேனே தவிர தேவர்களுடைய அருளால் கிடைத்த இந்த வில் எனக்கு தேவையில்லை என்று சொன்னான் கர்ணன். உடனே அவனை பாராட்டி, ஆகா, நீ அல்லவா சுத்த வீரன், அர்ஜுனன் காண்டீவத்தை நம்புகிறான், நீயோ உன்னுடைய திறமையை நம்புகிறாய் என்று கர்ணனை துரியோதனன் பாராட்டினான். அர்ஜுனன் வனவாச காலத்திலே இந்த சம்பவத்தை வியாசரிடம் சொல்லி மிகவும் வருந்தினான். இதை கேட்டு வியாச பகவான் சிரித்தார். கர்ணன் காண்டீவத்தை வாங்க மறுத்ததற்கு காரணம் அவன் சொல்வது போல் தன்னுடைய சுய நம்பிக்கை அல்ல என்று சொன்னார். அதற்கு, அதாவது கர்ணன் அந்த காண்டீவத்தை வாங்க மறுத்ததற்கு வேறு காரணம் இருக்கின்றது, அதை அவன் தன்னுடைய வாயினால் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை, வேறு ஏதோ காரணம் சொல்லி சாக்குப்போக்கு சொல்லிவிட்டான் என்று கூறினார். உடனே அர்ஜுனன் ஆச்சரியமாக அது என்ன என்று கேட்டான். நேரம் வரும்போது நானே சொல்கின்றேன் என்றார் வியாச மகரிஷி. பல ஆண்டுகள் கழிந்தது. மகாபாரத யுத்தம் முடிந்து தர்மபுத்திரர் முடிசூட்டி கொண்டார். தர்மபுத்திரருக்கு மிகச் சிறப்பான முறையிலே முடிசூட்டு விழா நடைபெற்று விட்டது. மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். தர்மபுத்திரனுடைய ஆட்சியிலே மிகவும் சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது காலம். இங்கே கண்ணனை சந்திக்க அர்ஜுனன் துவாரகைக்கு சென்றான். மிக நாட்கள் ஆகிவிட்டதே கண்ணனை பார்த்து என்று கண்ணனை பார்ப்பதற்காக துவாரகைக்கு சென்றான். கண்ணன் அப்படி அர்ஜுனனை காண சென்ற போது இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கண்ணன் சொன்னார், அர்ஜுனா, நான் எனது அவதாரத்தை முடித்து கொண்டு வைகுண்டம் செல்ல இருக்கின்றேன், அதற்கான காலம் வந்துவிட்டது. ஆகவே எனது அரண்மனையில் உள்ள பெண்களை எல்லாம் நீ பாதுகாப்பாக அழைத்து கொண்டு இந்திரபிரஸ்தத்துக்கு சென்று விடு என்று கூறினார் கண்ணன்.
இதை கேட்டவுடன் அர்ஜுனனுக்கு மிகவும் மனம் வருந்தி போய்விட்டது, வருத்தம் ஏற்பட்டது, மன வருத்தம் ஏற்பட்டது. சரி, கண்ணன் சொல்லிவிட்டார் என்றால் அதிலே எந்த விதமான மாறுதலும் கிடையாதல்லவா? கண்ணனிடமிருந்து விடை பெற்ற அர்ஜுனன் தன்னுடைய தேரிலே பெண்களை எல்லாம் ஏற்றி அழைத்து கொண்டு சென்றார். வழியிலே சில கொள்ளையர்கள் தேரை நிறுத்தி அர்ஜுனனை தாக்கினார்கள். அவர்களை பதிலுக்கு தாக்குவதற்காக காண்டீவத்தை எடுக்க முற்பட்டான் அர்ஜுனன். ஆனால் காண்டீவத்தை தூக்கவே முடியவில்லை அர்ஜுனனால். அர்ஜுனனுக்கு ஒரே வியப்பு, என்ன இது, காண்டீவத்தை, நம்முடைய காண்டீவத்தை நம்மால் தூக்க முடியவில்லையே என்று மனம் வருந்திதான். எத்தனை பேரரசர்களை நான் வீழ்த்தியிருக்கின்றேன், யாராலும் வீழ்த்த முடியாதவன் என்று போற்றப்படுபவனும் வில்லுக்கு விஜயனும் என பெயர் பெற்றவனும் ஆகிய என்னால் இந்த சாதாரண திருடர்களை சமாளிக்க முடியவில்லையே, என்ன ஆயிற்று எனக்கு என்று தன்னுடைய வாழ்விலே முதல் முறையாக தோல்வியை சந்தித்து மிகவும் மனம் வருந்தினான் அர்ஜுனன். அதுவும் சாதாரணமாக ஒரு திருடர்களிடம் நாம் தோற்றுவிட்டோமே. துரியாதன கௌரவர்களை வென்றோம், அவர்கள் 100 பேரும், அவர்களுடைய 100 பேர்களுடைய சேனைகளும் மிகப்பெரியது, அவர்களையே வென்றோம். ஆனால் இந்த சாதாரண திருடர்களிடம் நாம் தோற்றுவிட்டோமே என்று தலை குனிந்தான். இந்திரபிரஸ்தத்துக்கு நடந்தான் அர்ஜுனன். அப்போது அவனுக்கு எதிரே வேதவியாசர் வந்தார். அர்ஜுனா, நீயும் உன்னுடைய சகோதரர்களும் பூமியிலே இருந்து புறப்படுவதற்கான காலம் வந்துவிட்டது. இப்போது நடந்திருக்கின்ற உனக்கான தோல்வி அதைத்தான் நினைவூட்டுகின்றது. ஆகவே தயாராக இரு என்று கூறினார் வியாசர். உடனே அர்ஜுனன் சொன்னான், கண்ணனே புறப்பட்ட பின் நாங்கள் இந்த பூமியிலே இருந்து என்ன செய்ய போகின்றோம்? கண்ணனே தன்னுடைய அவதார காலத்தை முடித்து கொள்ள நேரம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டார். ஆகவே நாங்களும் புறப்பட தயார்தான். ஆனால் என் மனதிலே பெரும் ஐயம் எழுந்துள்ளது. முனிவரே, இதுவரை நான் காண்டீவத்தை பொம்மை போல கருதி அனாவசியமாக கையிலே ஏந்தினேன். ஆனால் இப்போது என்னால் காண்டீவத்தை தூக்க முடியவில்லை. அது மலை போல் கனமாக இருக்கின்றது. இது எதனால், என்ன காரணம், இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டான் அர்ஜுனன். அதற்கு வியாசர் சொன்னார், உன்னால் இந்த காண்டீவத்தை நிச்சயமாக இனி தூக்க முடியாது. எப்படி சொல்லுகின்றார் பாருங்கள். உன்னால் இந்த காண்டீவத்தை இனி நிச்சயமாக தூக்க முடியாது. கண்ணன் உன்னுடன் இருக்கும் வரைதான் அந்த பலம் உனக்கு. அதாவது கண்ணன் தான் உனக்கு இந்த காண்டீவத்தை ஏந்துவதற்கான பலத்தை வழங்கினான். அவனது அருளால் தான் நீ காண்டீவத்தை பொம்மை போல தூக்கினாய், சண்டை செய்தாய். இப்போது கண்ணன் தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டு பூமியை விட்டு சென்று விட்டதால் இதை உன்னால் தூக்க முடியவில்லை, புரிந்துகொள் என்றார். மேலும் சூதாட்டத்திலே நீ காண்டீவத்தை இழந்தபோது அதை கர்ணன் வாங்க மறுத்தானே, நினைவிருக்கின்றதா? நீ கூட என்னிடம் கேட்டாயே, நான் அன்று சொன்னேன் இதற்கு நேரம் வரும்போது சொல்கின்றேன் உனக்கு என்று. அதற்கான நேரம் இப்போது வந்திருக்கின்றது அர்ஜுனா. அவன் ஏன் வாங்கவில்லை தெரியுமா? கண்ணனுடைய அருளை பெற்ற நீ காண்டீவத்தை தூக்கிவிட்டாய். ஆனால் கண்ணனின் அருள் பெறாத காரணத்தால் கர்ணன் இந்த காண்டீவத்தை அசைக்கக்கூட இயலாது. இது கர்ணனுக்கு நன்றாக தெரியும். அந்த காரணத்தை வெளியே சொல்ல விரும்பாத கர்ணன் கௌரவமாக தான் சுத்த வீரன் என்றும் இந்த வில்லை நம்பி நான் இல்லை என்றும் கூறி சமாளித்து காண்டீவம் தனக்கு வேண்டாம் என்று கூறினான். ஆகவே இதுதான் நடந்தது என்று வியாசர் சிரித்து கொண்டே சொன்னார். இதில் இருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை புலப்படுகின்றது. அனுதினம் நாம் எத்தனையோ செயல்களை செய்கின்றோம். இவையெல்லாம் நாம செய்கின்றோம் என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம். ஆனால் உண்மை அதுவல்ல. நமக்குள்ளே இருக்கின்ற இறை பரம்பொருள் நம்மை அதனை செய்ய வைக்கின்றது. இறை அருள் இல்லாமல் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. திருமால் தான் நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த கருத்தை ஸ்தவம் சத் வவதாம் அகம் என்று சொல்வார்கள். அதாவது பலசாலிகளின் பலமாக நானே இருக்கின்றேன் என்று கண்ணன் கீதையிலே சொல்கின்றார். இத்தகைய மகாபலத்தோடு
கூடியவராக அந்த திருமால் விளங்குவதால் மகாபல என்று அவர் அழைக்கப்படுகின்றார். ஆகவே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறை அருள் இல்லாமல், அந்த பெருமாளுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்மால் எதையுமே செய்ய முடியாது. ஆனானப்பட்ட அர்ஜுனன் இறையருள் பெற்றவன். அந்த அர்ஜுனனுக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் சாதாரணமான மானிட பிறவிகளான நம்முடைய நிலை, இறை அருள் இல்லாமல் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்பது உண்மை. ஆகவே இதைத்தான் சொன்னேன், நமக்கு அனுதினமும் நாம் வாழ்வதற்கான நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை நமக்கு புரிய வைப்பது இந்த மகாபாரதம் மற்றும் ராமாயணம். ஆகவே இந்த 2 காவியங்களையும் நாமும் படித்து நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து மகாபாரதம் மற்றும் ராமாயணத்தின் வழியிலே நம்முடைய வாழ்க்கையை வகுத்து கொண்டால் எல்லா நாளும் மிக மிக சிறப்பான நாளாக நமக்கு இருக்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.